Sky is my limit. Sky is my limit. ഒരു കാക്കയോട് ചോദിച്ചാൽ എന്ത് പറയും? കാക്ക. ഒരു കാറ്റിനിടത്തിലെ പോയി കേട്ടാൽ, சாரி, ஒரு காகம் காகத்தினிடத்திலே போய் கேட்கும் பொழுது காகம் என்ன சொல்லும்? ക്രോയോട് ചോദിച്ചാൽ എന്ത് പറയും? அது என்ன சொல்லும்? ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഒരു വീട്ടിന്റെ പരിധിയാണ് എന്റെ ലിമിറ്റ്. ஒரு வீட்டினுடைய அந்த எல்லை தான் அதனுடைய எல்லை. കാകം അല്ലേ? காகம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூய. നീ കാക്കയാണോ ഈഗിളാണോ? நீங்கள் കാകமா இல்லாவிட்டால் கழுகா? ഹല്ലേലൂയ, പ്രൈസ് ഗോഡ്. ഇന്ന് അത് തിരിച്ചറിയണം, யோசித்து பார்க்கணும். പലർക്കും അറിയത്തില്ല ഞാൻ കാക്കയാണോ ഈഗിളാണോ എന്ന് അറിയില്ല. நிறைய பேருக்கு தெரியாது நான் காகமா இருக்கிறேனோ கழுகா இருக்கிறேனோ என்று தெரியாது. 4 സുവിശേഷത്തിന് 4 മുഖങ്ങളുണ്ട്, 4 ഫേസ്. 4 சுவிசேஷ புஸ்தகத்துக்கும் 4 வகையான முகங்கள் இருக்கிறது. மத்தாയി പറയും യേശു രാജാവ്. மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது இயேசு ராஜாவாக காட்டப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. മർക്കോസ് പറയും യേശു ദാസനാണ്. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது இயேசு தாசன் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். லூக்கோஸ் പറയും യേശു ദൈവപുത്രനാണ്. லூக்காவிலே பார்க்கும் பொழுது இயேசு தேவகுமாரன் என்று சொல்லப்படுகிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. സോറി, മനുഷ്യപുത്രനാണെന്ന് എഴുതിയിട്ടുണ്ട്. മനുഷ്യപുത്രൻ. ലൂക്കോസ് പറയും മനുഷ്യപുത്രൻ. லூக்காவிலே பார்க்கும் பொழுது மனித குமாரன் என்று அங்கே எழுதப்படுகிறது. മാത്യു പറയുന്നു കിങ്. மத்தேயு ராஜா என்று சொல்லப்படுகிறது. அது സിംഹത്തിന്റെ മുഖം, அது சிங்கத்தினுடைய முகத்தை குறிக்கிறது. ഹല്ലേലൂയ. മത്തായിയിൽ കാണുന്ന യേശു രാജാവ് എന്നുള്ള മുഖം സിംഹത്തിന്റെ മുഖത്തെ കാണിക്കുന്നു. மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிற இயேசு ராஜா என்கிற காரியம் அது சிங்கத்தினுடைய முகத்தை குறிக்கிறது. യേശു ദാസൻ എന്ന് പറയുന്ന മുഖം കാളയുടെ മുഖത്തെ കാണിക്കുന്നു. இயேசு தாசன் என்று சொல்லுகிற அந்த முகம் காளையினுடைய முகத்தை குறிக்கிறது. ഹല്ലേലൂയ, പ്രൈസ് ഗോഡ്, പ്രൈസ് ദി ലോർഡ്. യേശു മനുഷ്യപുത്രൻ എന്ന് കാണിക്കുന്നത് മനുഷ്യ മുഖത്തെ കാണിക്കുന്നു. இயேசு மனித குமாரன் என்று சொல்லுகிறது மனித முகத்தை காட்டுகிறது. എന്നാൽ യോഹന്നാൻ പറഞ്ഞത്, ஆனால் யோவான் சொல்லுகிறார் അവൻ ദൈവത്തിന്റെ പുത്രൻ, அவர் தேவனுடைய குமாரன் என்று. ആ ഫേസ് കഴുകന്റെ മുഖമാണ്. அது அந்த முகம் கழுகனுடைய முகம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആദ്യം കണ്ട സിംഹത്തിന്റെ മുഖം ഭൂമിയിലുള്ളത്. சிங்கத்தினுடைய முகம் பூமியை குறிக்கிறது. பூமியில் உள்ளது. ആദ്യം കണ്ട സിംഹത്തിന്റെ മുഖം ഭൂമിയിലുള്ളത്. சிங்கத்தின் அது மாத்தியில சொல்லப்பட்ட சிங்கத்தினுடைய முகம் பூமியில் உள்ளது. ഹല്ലേലൂയ. ദാസന്റെ മുഖമായ കാളയുടെ മുഖം ഭൂമിയിലുള്ളത്. தாசனுடைய முகத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிற அந்த காளையினுடைய முகம் பூமிக்குரியது. മനുഷ്യപുത്രന്റെ മുഖം ഭൂമിയിലുള്ളത്. மனித குமாரனுடைய முகம் பூமிக்குரியது. 3 സുവിശേഷവും 3 சுவிசேஷ புஸ்தகங்களும் യേശുവിനെ ഭൂമിയുമായി കണക്ട് ചെയ്യുമ്പോൾ இயேசுவையும் பூமியையும் சேர்க்கிற பொழுது യോഹന്നാൻ പറഞ്ഞു അവൻ കഴുകനാണ്, അവൻ ഉയരത്തിൽ പറന്നു കയറുന്നവനാണ്. யோவான் சொல்லுகிறார் அவர் கழுகு, அவர் உயர உயர பறந்து செல்லுகிறவர். കരങ്ങളെ അടിച്ചു கரங்களை தொட்டி சொல்லுவோமா? യോഹന്നാന്റെ സുവിശേഷത്തിൽ പറയുന്ന കഴുകമുഖം നിന്റേതാണ്. யோவான் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கழுகுதான் உங்களுடைய இடம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ഗോഡ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. അപ്പോൾ യേശുവിൽ കാണുന്ന 4 ഫേസ് സിംഹത്തിന്റെ മുഖം, இயேசு காண்கிறது 4 முகங்கள். യേശുവിൽ കാണുന്ന 4 മുഖം, இயேசுவிலே காணப்படுகிற 4 முகங்களிலே ஒன்று സിംഹത്തിന്റെ മുഖം, ஒன்று சிங்கத்தின் முகம், കാളയുടെ മുഖം, காளையினுடைய முகம், മനുഷ്യന്റെ മുഖം, மனிதனுடைய முகம், ഈഗിൾ ഫേസ്, കഴുകന്റെ മുഖം, கழுகனுடைய முகம். ഇതാണ് നമ്മുടെ ദൈവം. இதுதான் நம்முடைய தேவன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇത് ഏതെടുത്ത് വെച്ച് നോക്കിയാൽ, ഇത് ഏതെടുത്ത് വെച്ച് നോക്കിയാൽ, இது எதை எடுத்து நாம் பார்த்தாலும் അത് റോയൽറ്റിയെ കാണിക്കുന്നു. அது ஒரு ராஜரீகத்தை காட்டுகிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ചിലർക്ക് അയ്യോ ആ കാള എന്ന് പറഞ്ഞപ്പോൾ നമുക്കത് മനസ്സിലാവുന്നില്ലല്ലോ. சிலர் நாம் நினைக்கிறோம் காளையின் முகம் என்று சொல்லுகிறது எனக்கு புரியவில்லையே. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അതിന് എന്ത് ബെനിഫിറ്റ്, അതിന് എന്ത് ക്വാളിറ്റി ആയിരിക്കുന്ന കാളയുടെ മുഖം? காளையின் முகம் அதுல என்ன ஒரு குவாலிட்டி இருக்கிறது, அதனுடைய நன்மைகள் என்ன? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നിങ്ങൾ കാളവണ്ടി കേട്ടിട്ടുണ്ടോ? കാളവണ്ടി, காளவண்டி யாராவது பார்த்திருக்கிறீங்களா? காளவண்டி. ഒരിക്കൽ കേരളത്തിലൂടെ ഒരു കാളവണ്ടിക്കാരൻ കാളവണ്ടി ഓടിച്ചോണ്ട് പോവുക. ஒரு முறை கேரளாவிலே ஒரு முறை கேரளாவிலே ஒரு மாட்டு வண்டி ஓட்டுகிறவன் அந்த மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போகிறான். அப்போ மாட்டு வண்டி വരുന്നു, அந்த மாட்டு வண்டி வருகிறது.
ഒരു ഗവർണറിന്റെ എസ്കാർഡും ഗവർണറും വരികയാ. ஒரு கவர்னர் வருகிறார், அவரோடு கூட அவருடைய பாதுகாவலரும் வருகிறார்கள். ഹല്ലേലൂയ. ഇത് രണ്ടും ഈ രണ്ടുപേരുടെ ഗ്യാപ്പിനകത്ത് ഒരു ചെറിയ പാലമുണ്ട്. ചെറിയ പാലം, ബ്രിട്ടീഷുകാർ നിർമ്മിച്ച ഒരു ചെറിയ പാലമുണ്ട്. அவர்கள் 2 பேர் இருக்கிற இடத்திலே 2 பேர் வரும் பொழுது இடையிலே ஒரு பாலம் இருக்கிறது. பாலம் பிரிட்ஜ். ஆமா, ஒரு பாலம் இருக்கிறது. ஒரு ചെറിയ பிரிட்ஜ் இருப்புണ്ട്. ஒரு சின்ன ஒரு பாலம் அந்த இடத்துல இருக்கிறது. அது பிரிட்டிஷுകാർ പണിത ഒരു பிரிட்ஜா. அதாவது பிரிட்டிஷ் காலத்திலே கட்டின ஒரு பாலம். அதுல ஒரு வண்டி மாத்திரமே போகத்துள்ளൂ. அந்த பாலத்தில் ஒரு சிறிய பாலமானபடியினாலே ஒரு வாகனம் மாத்திரம் அதுல போகும். ഈ ബ്രിഡ്ജിന്റെ നടുക്ക് കാളവണ്ടി വന്നു. அந்த பிரிட்ஜ் நடுவுல இந்த மாட்டு வண்டி காளை வண்டி வந்துச்சு. ഗവർണറുടെ വണ്ടിയും വന്നു. கவர்னருடைய வண்டியும் வாகனமும் அந்த இடத்துல வந்துச்சு. போலீசார் எஸ்கார்ட் പറഞ്ഞു எடுத்து மாட்டடா வண்டி എന്ന് പറഞ്ഞു. போலீசார் சொன்னாங்க எடுத்து மாற்ற, உன்னுடைய வண்டியை நீ எடுத்து மாற்று, வண்டி எடுத்து மாட்டடா என்று போலீசார்கள் இவனை சொல்லுகிறார்கள், வண்டியை மாற்று. അദ്ദേഹം ചിരിച്ചോണ്ട് ആ കാളവണ്ടി ഓടിച്ച ആള് ചിരിച്ചോണ്ട് പറഞ്ഞു. அந்த காளவண்டி ஓட்டின அந்த நபர் அவர் சொன்னார், சிரித்து விட்டு சொன்னார், நீ எത്ര വലിയ ഗവർണർ ആയിരുന്നാലും, நீ எவ்வளவு பெரிய கவர்னராக இருந்தாலும், എത്ര പ്രധാനമന്ത്രി ആയിരുന്നാലും, எவ்வளவு பெரிய ஒரு மந்திரியாக இருந்தாலும், മുന്നോട്ട് പോണമെങ്കിൽ நீ முன்பதாக போக வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன விடணும், என்ன முன்னோட்டு விடணும், என்னை முதலாவது விடு, என்ன விடணும், என்ன முன்னோட்டு விடணும், என்னை முதலாவது விடணும். காரணம் எந்த வண்டிக்கு ரிவர்ஸ் கியர் இல்ல. ஏன் என்று சொன்னால் என்னுடைய வண்டியை பின்னால் எடுக்க முடியாது, ரிவர்ஸ் கியர் கிடையாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஒரு காளையாണെങ്കിൽ, நீ ஒரு காளையாக இருந்தால் எனக்கு ரிவர்ஸ் கியர் இல்ல, உனக்கு ரிவர்ஸ் போடுகிற கியர் கிடையாது, நீ முன்னோட்டு தான குதிச்சு போகும், நீ முன்னாடி குதித்து போக வேண்டும். அடிச்சு பரஜாட்டே கரங்களை தட்டி சொல்லுவோம். if you are child of god, ஹல்லேலூயா. நீ ஒரு child of god ஆனோ, நீ ஒரு தேவனுடைய குமாரனா இருந்தால் எனக்கு புறகோட்டு இல்ல, நீ பின்னாடி போக முடியாது, நீ பின்னோட்டு போகத்தில்ல, நீ பின்னாடி போக முடியாது, நின்ற பிசினஸ் புறகே போகத்தில்ல, உன்னுடைய வியாபாரம் பின்னால் போகாது, நின்ற ஸ்டடி புறகோட்டு போகத்தில்ல, உன்னுடைய படிப்பு பின்னாடி போகாது, நின்ற ஜோலி புறகோட்டு போகத்தில்ல, உன்னுடைய தோணி பின்னாடி போகாது, நின்ற சிஸ்ரூஷ புறகே போகத்தில்ல, உன்னுடைய காரியங்கள் ஒன்றும் பின்னால் போகாது, நின்ற சிஸ்ரூஷ உன்னுடைய மினிஸ்ட்ரிஸ் பின்னாடி போகத்தில்ல, பின்னால் போகாது, முன்னோட்டு തന്നെ போகும், முன்னாலதான் போகும். ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. സ്ട്രഗിളിൽ ഇരിക്കുന്ന 1-2 പേരുടെ കൈയെ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞ റിവേഴ്സ് ഗിയർ നിനക്കില്ലെന്ന് പറഞ്ഞേ. கரங்களை பிரச்சனை இருக்கிறவங்க 2 பேர் கரங்களை பிடித்து சொல்லுவோம், உனக்கு ரிவர்ஸ் கிடையாது, ரிவர்ஸ் கியர் கிடையாது, பின்னால் போக இது அல்ல. எல்லாரும் പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுவோம், உரச்சு പറഞ്ഞു, എനിക്ക് റിവേഴ്സ് ഗിയർ ഇല്ലെന്ന് പറഞ്ഞു. எனக்கு ரிவர்ஸ் கியர் இல்லன்னு சொல்லுங்க. பிசாசு ஃப்ரண்ட் ன்னு പറയ, போடா புறகே போடா. பிசாசு சொல்வா, நீ போ, பின்னாடி போ. பிசாசு പറയുന്ന വാക്ക് കേട്ട് പുറകെ പോകരുത്. பிசாசு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு பின்னாடி போக கூடாது. சாத்தானோடு പറയണം, சாத்தானோட நீ சொல்ல வேண்டும், നിനക്ക് റിവേഴ്സ് ഗിയർ ഉള്ളത്, பிசாசே உனக்கு தான் ரிவர்ஸ் கியர், എനിക്ക് റിവേഴ്സ് ഗിയർ ഇല്ല, எனக்கு ரிவர்ஸ் கியர் கிடையாது. பெதேல் சர்ச்சில் ரிவர்ஸ் கியர் இல்ல. ஹல்லேலூயா. இந்த பெத்தேல் சபைக்கு ரிவர்ஸ் கியர் கிடையாது, பெதேல் சர்ச்சில் ரிவர்ஸ் கியர் இல்ல, பெத்தேல் சபைக்கு ரிவர்ஸ் கியர் கிடையாது, முன்னோட்டு போகுന്ന கியரே உள்ளு, முன்னால் போகக்கூடிய கியர் தான் இருக்கிறது. எஸ் ஹல்லேலூயா. റിവേഴ്സ് ഗിയർ ഇല്ലാത്ത വാഹനം ഉണ്ടെങ്കിൽ അത് നീയാണ്. ரிவர்ஸ் கியர் இல்லாத ஒரு வாகனம் இந்த உலகத்தில் இருந்தால் அது நீங்கள் தான். Praise God. Hallelujah. அது ദൈവത്തിന്റെ വാഹനമാണ്, அது தேவன் கொடுத்த ஒரு வாகனம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. സന്തോഷമുണ്ടോ? சந்தோஷமா இருக்கீங்களா? വല്ല റിവേഴ്സ് ഗിയർ ഉണ്ടെങ്കിൽ ഇന്ന് മാറ്റിക്കളയണം കേട്ടോ. ஏதாவது ரிவர்ஸ் கியர் பின்னோக்கி போற காரியங்கள் இருந்தால் இன்றைக்கு மாற்ற வேண்டும். റിവേഴ്സ് ഗിയർ വളയ്ക്കാനും തിരിക്കാനും ഒക്കെ വെച്ചിരിക്കുന്നത്. ரிவர்ஸ் கியர் அது திருப்பி போடுறதுக்காக வச்சிருக்காங்க. വളഞ്ഞ വഴിയാ റിവേഴ്സ് ഗിയർ. அது திருப்பி வளைந்து போகிறதா ரிவர்ஸ். അല്ല റിവേഴ്സ് ഗിയർ എന്ന് പറഞ്ഞാൽ റിവേഴ്സ് പോകാനല്ല ദൈവം നിന്നെ വിളിച്ചേ. பின்னால் போவதற்காக அல்ல தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். Go forward. முன்னால் போவதற்காக. Go forward. முன்னால் போவதற்காக. Go forward. முன்னால் போவதற்காக. Go forward. முன்னால் போவதற்காக. 2025 2005 வருடத்திலே 2025 വർഷത്തിലെ 2025 வருடத்திலே ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിന്നോട് പ്രവചിച്ചു പറയുന്നു. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். Go forward. Go முன்னால் போ. Go forward. முன்னாடி போ. Come on, go forward. முன்னாடி போ.